சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங். நாம் அறிவித்தது போலவே பார்த்தீங்கன்னா, காலையில நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டது. என்ன ப்ரோ, சவுத் தமிழ்நாடுக்கே நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நார்த் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமே வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நார்த் தமிழ்நாட்டுக்கு தான்ப்பா இந்த சுற்றுலே அதீத மழை பார்த்தீங்கன்னா இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல காலையில கடுமையான பனி இருந்தது. மழையே இல்லையே ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், மழை இந்த வீக்ல நமக்கு தான் ரெயின் இருக்குன்னு சொன்னா, அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு பிறகு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல அதி கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று காலையே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை அறிவிப்பு இருந்தது. அதற்கு பிறகு தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லாமே இருந்துச்சு. ஆனா 11 மணிக்கு பிறகு ஆட்டம் தீவிரமாய் தற்போது வரைக்கும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழையானது பொழிந்து வருகிறது. உங்களது மாவட்டத்தில் தற்போது மழையானது இருக்கிறதா என்பதை கீழே மறக்காமல் கமெண்டின் வாயிலாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். ஸோ இந்த 5 நாட்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களா இருக்கக்கூடிய தஞ்சாவூர், அதற்கு பிறகாக அரியலூர், பெரம்பலூர், நம்முடைய நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலையும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, அதற்கு பிறகாக நம்முடைய தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் காரணமாக இரவு என்னதான் விடிய விடிய மழையானது கொட்டி தீர்த்தாலும் காலையில் பெய்யக்கூடிய மழையுடைய அளவை வைத்தே விடுமுறை அறிவிப்பு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்ல காலை மழை பொழியும். இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டெல்லாம் இப்போ நல்ல இன்டென்ஸான மழையானது பதிவாயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட இன்டென்சிட்டியான ரெயின் இருக்க போகுது அப்படின்னா, குறிப்பாக நவம்பர் முதல் வாரம் முதல் 10 நாட்கள் சிறப்பான தரமான மழையானது நம்முடைய வட தமிழக மாவட்டங்களுக்கு இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு மழை, கனமழை என மாறி மாறி இருப்பதன் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்தான அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேயர்களே. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு என்ன விதமான அதனால தமிழகத்தில் கனமழை இருக்குமா இல்ல இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நான் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலி அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ இருக்குமா இல்லையா அப்படின்றத நான் ரெயினுடைய இன்டென்ஸ் பொறுத்து தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் வாயிலாக உங்களுடைய மாவட்டத்தில் மழை இருக்கிறதா என்பதை கமெண்டில் தெரிவித்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.